எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது தொடர்பாக கோரமண்டல் நிறுவனத்திற்கு சென்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்த 7 பேர் குழு மற்றும் காவல்துறை ஆய்வு செய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையும் உடனடியாக ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் அதற்கான பணிகள் அங்கு எவ்வாறு செய்யப்படுகின்றன? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் ஒரு அறிக்கையையும் அதன் பின்னராக 3 நாட்கள் ஒரு விரிவான அறிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு இடப்பட்ட வேளையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்ட அந்த குழாய் செல்லக்கூடிய பகுதிகளில் ஆய்வு செய்தார்கள். அதே போல இந்த கோரமண்டல் நிறுவனத்திலும் அந்த தொழிற்சாலையிலும் ஆய்வு மேற்கொண்டார்கள். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மீனவ பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதை நம்மால பார்க்க முடிகிறது. காலை 7 மணியிலிருந்து சுமார் 8 மணியிலிருந்து ஒருங்கிணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டம் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த பகுதியில் இந்த இடத்துல இந்த தொழிற்சாலை வேண்டாம், அதை நிரந்தரமாக மூடணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து இந்த ஊர் மக்களை சார்ந்த ஒருத்தரும் நம்மிடையே இருந்துக்கிறார். என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க? ஏன்னா இப்ப அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பயப்பட வேண்டாம், அமோனியா லீக் ஆகல, அதை நிறுத்திட்டாங்க, கடல்ல இருந்து வர்றது நிறுத்திட்டாங்க, இப்போ எந்த இடத்துல லீக் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இப்போதைக்கு கசிவு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய டிமாண்ட் என்னவா? எங்களுடைய டிமாண்ட் என்னன்னா, இந்த டேங்க் கட்டும் போது இதே மாதிரி ஒரு அறிக்கை, எந்த விதமான லீக் ஆகாது, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி தான் இங்க உள்ள மக்களை அவங்க கன்வின் பண்ணி இது டேங்க் கட்ட ஆரம்பிச்சாங்க. பார்த்து இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு லீக் ஆயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாம் சர்டிபிகேட் பண்ண பிறகுதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது. இன்னைக்கு இவங்க சர்டிபிகேட் பண்றாங்க. இது ஒரு 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். ஏன்னா தண்ணியில தான் இந்த பைப் லைன் இருக்குது. தண்ணியில நீரோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, எந்த மாதிரியான நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால பாதிப்புன்றது இவங்க என்னதான் அரசு அதிகாரிகள் செக் பண்ணி பண்ணாலும் 4 வருஷம் 5 வருஷம் தாங்கும், மறுபடியும் அந்த பாதிப்பு உருவாகும். இன்னைக்கு அந்த கேஸ் கடற்கரை ஓரம் வந்ததுனால கொஞ்சமா இருந்தனால ஓரளவுக்கு ஆளுங்களுக்கு உயிர் சேதம்ன்றது இல்ல. பாதிப்பு மயக்கம், கண் எரிச்சல், தொண்டை எரிச்சல், இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தான் ஏற்படுது, உயிர் சேதம் இல்ல. இது அதிகமா இருந்ததுன்னா சுத்தமா இங்க கிட்டத்தட்ட நீங்க நினைக்கிறீங்க மீனவ கிராமம் மட்டும் தான் பாதிச்சதுன்னு, மீனவ கிராமம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் பாதிப்பு உண்டாயிருக்கு. எல்லாருமே 100க்கு 100 அந்த பாதிப்பை உணர்ந்து இருக்கிறோம். இந்த நிலை இவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறத நம்பி நாங்க மறுபடியும் ஒத்துக்கு நாங்க போனோம்னாக்கா அது ஒரு 100க்கு 100 கேரண்டியான ஒரு சர்டிபிகேட்டை எங்களால் நம்ப முடியாது சார். ஏன்னா பாதிப்பு நடந்து எங்களுடைய கோரிக்கை, இந்த போபால்ல எப்படி அந்த கம்பெனியை விஷவாயு கசிந்து ஜனங்க பாதிக்கப்பட்டு அந்த கம்பெனி மூடினாங்களோ, அந்த மாதிரி எண்ணூர்ல இந்த கம்பெனி மூடினாதான் சார் எங்களுடைய நாங்க பொழைக்கிறது மட்டும் இல்லாம எங்களுடைய தலைமுறையை பாதிக்கும். என் மகன் பொழைக்கலாம், என் பேரன் பொழைக்கலாம், அதுக்கு பின்னால வரக்கூடிய தலைமுறையை அந்த ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அச்சம் இல்லாம வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நாங்க தலைமுறையா இங்க இந்த கடலோரம் தான் நாங்க வாழ்க்கையை நடத்துறோம். இப்ப இந்த இடத்துல இந்த கம்பெனியை வச்சுட்டு எங்க ஆயுஸ் முடிஞ்சு போனா கூட என் பேரனோ என் புள்ளியோ இப்படி ஒரு கம்பெனியை எங்க அப்பா வச்சுட்டு போயிட்டாரு, இது அப்பவே நிறுத்தி இருக்கலாமே என்ற ஒரு கேள்வி. ஏன்னா நாள் இந்த கம்பெனி என்ன பண்ணோம் இப்பவே சொல்றாங்க. ஆரம்பத்தில் பார்த்தா நாங்க எங்க கிராமம் தான், இந்த கடலோரம் இருக்கிற கிராமங்கள் மட்டுமே தான் பழைய காலம் தொட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க இருக்கிற காலத்துல இதெல்லாம் வெறும் ஒரு சவுக்கு தோப்பா தான் இருந்தது. பாருங்க, இது சவுக்கு தோப்பா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி வந்தது. இப்ப எங்களை இருக்கும் போதே இந்த கம்பெனி நாங்க எல்லாம் பழைய கம்பெனி, ஜனங்க இப்பதான் வந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க இதை விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு இந்த கம்பெனி அசுர வளர்ச்சி அடைந்து ஜனங்களுக்கு கிட்ட கூட நெருங்காது. பழைய கம்பெனி, நீங்கள் இப்பதான் சேர்ந்தீங்க, நீங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ற நிலை அன்னைக்கு உருவாயிடும். ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கே நாங்க இது ஒரு முடிவு எடுத்து இந்த கம்பெனியை மூடணுமானா நாங்க பொழைக்கிறது மட்டும் இல்லாம எங்க தலைமுறையா எங்க தலைமுறை பொழைக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு, இப்ப இந்த தண்ணியில உயிர் பாதிப்பு ஒரு பக்கம், இந்த தண்ணியில அமோனியா கலந்ததுனால நீங்க இங்க பாத்துருப்பீங்க மீன்களை தொங்க விட்டுருக்கு பாத்துருப்பீங்க. ஆக்சுவலா அது புடிச்சின்னு வந்த மீன் இல்ல, இந்த அமோனியா கேஸ் நீர்ல கலந்ததுனால அதுவா இறந்து போய் மிதந்து போன ஒரு மீன் தான். அந்த மிதந்து போன மீன் தான் ஒரு அரசு அதிகாரி கவனத்துக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக இங்க கொண்டு கட்டி வச்சிருக்கிறோம். உயிர் பாதுகாப்பு ஒரு பக்கம், வாழ்வாதாரம் என்றதே இல்லாம போயிடுது. 2 காரணத்துக்காக தான் இந்த கம்பெனியை நாங்க மூடியே ஆகணும்னு சொல்றோம். அரசாங்கம் இன்னைக்கு சொல்லலாம் நாங்க வெரிஃபை பண்றோம், சர்டிபிகேட் பண்றோம். ஆல்ரெடி சர்டிபிகேட் பண்ணதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது.
தொடர்ச்சியா இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இந்த நிறுவனத்தை மூடணும். இது உயிருக்கு ஆபத்து, வாழ்வாதாரத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. அமோனியா டேங்க் நம்ம பின்புறம் இருக்கக்கூடிய அந்த டேங்க் அதிக அளவில் அமோனியா சேமிக்க வைக்கப்படுவதால் அந்த டேங்கையும் அதை அப்புறப்படுத்துறது அல்லது அதை மூடினதுக்கு பிறகு எப்படி கையாள விடுமோ அதை கையாள அதை இந்த பகுதியிலிருந்து நிரந்தரமாக எடுக்கணும்ன்றதுதான் இங்க மீனவ மக்கள் ஒன்று சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய பலாயிரம் பேர் ஒன்று சேர்ந்து ஆண்களும் பெண்களும் இந்த மீனவ போராட்டத்துல தொடர்ந்து பங்கேற்று இருக்காங்கன்றத காட்சிகளாக பார்த்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தனி நாங்கள் தனி என்றெல்லாம் கிடையாது. கோயம்புத்தூரில் உற்பத்தியாகிற மிஷின் தான் ஆய்வறிக்கைக்கு பிறகு முடிவு எட்டப்படும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.